exam today 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். நம்மளோட previous வீடியோல A B ன்ற ரெண்டு செட்டை வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுறதுன்றத பார்த்தோம். இந்த வீடியோல A B C மூணு செட்டை வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட இல்லஸ்ட்ரேஷன் என்னன்றத பார்க்க போறோம். A B C ன்ற மூணு செட்டை வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். Cartesian product of 3 sets. If A, B, C are 3 non-empty sets, then the Cartesian product of 3 sets is the set of all possible ordered triplets given by A cross B cross C equal to A, B, C for all A belongs to A, B belongs to B, C belongs to C. That is the first element. A, the first element A belongs to set A. Second element B belongs to set B. Third element C belongs to set C. For example, A, B, C அப்படின மூணு செட் எடுத்துக்கலாம். A என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2. B என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3, 4. C என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 5, 6. A cross B cross C. இது என்னன்னா A cross B cross C. First வந்து A cross B என்னன்றதை find out பண்ணிட்டு அதுல உள்ள எலிமெண்ட்ஸை C என்ற செட்டோட கிராஸ் பண்ணணும். A cross B equal to A என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்னா 1, 2, B என்ற செட்ல 3, 4. A cross B என்ற செட்ல உள்ள ஆர்டர் பேர்ஸ் எப்படி இருக்குன்னா first element belongs to set A, second element belongs to set B. 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. This is A cross B. Next we have to find A cross B cross C. A cross B ல உள்ள எலிமெண்ட்ஸை C என்ற செட்டோட கிராஸ் பண்ணணும். A cross B ல என்னென்ன இருக்குன்னா 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. இதான் வந்து என்னன்னா A cross B என்ற செட்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ். A cross B ல இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதை வந்து C யோட கிராஸ் பண்ண போறோம் 5, 6. A cross B cross C ல உள்ள மூணு எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா first element belongs to set A, second element belongs to set B, third element belongs to set C. இப்போ A cross B இந்த A, B இந்த ரெண்டு கோஆர்டினேட்டை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5. அடுத்து வந்து A, B என்ற ஆர்டர் பேர்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த C என்ற செட்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 6. நெக்ஸ்ட் 1, 4, 5. 1, 4, 6. 2, 3, 5. 2, 3, 6. Next 2, 4, 5. 2, 4, 6. This is A cross B cross C. Cartesian product of 3 non-empty sets. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ல Cartesian product of 3 sets is the set of all possible ordered triplets. Ordered tripletsனா அது வந்து மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஆர்டர் பேர்ல வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் belongs to set A, second belongs to set B, third belongs to set C. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ன்றது belong to set A, 3ன்றது belong to set B, belong to set B, 5ன்றது belongs to set C. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் வந்து இருக்கும். ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் set A, second belongs to set B, third belong to set C. இந்த மாதிரி தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் அப்படிங்கறத எழுதுறோம். A cross B cross C. இன்னைக்கு நம்ம வீடியோல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் அதாவது மூணு செட் கொடுத்து அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.